வெல்கம் யுவர் ஃப்ரெண்ட். இன்றைக்கி என்ன கூற போகிறோன்னா, கொரோனா பற்றி எப்படி உருமாறியது, அது எப்படி மனித இனத்துக்கு வந்தது, இது அனைத்து விஷயமே உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். கொரோனா என்பது ஒரு வைரஸ் ஆனது இயற்கையும் காலம் சேர்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ். இது மனிதனால் உருவாக்க முடியாது. ஏன்னா மனிதனுக்கு இந்த ஒரு வைரஸ் உருவாக்க எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா ஒரு உயிரினங்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. அது எதுலேருந்து வந்துச்சுன்னா, வவ்வாலோ இல்லை பறவைகள் மூலமாக அந்த வைரஸ் உருவாகிறது. அது மூலமாக வந்த வைரஸ் தான் கொரோனா வைரஸ். இது எதனால் தாக்குதலை ஏற்படுத்தினா, மனிதன் அழிக்க ஒரு மிகப்பெரிய இதில் ஏற்பட விளைவு என்னன்னா, நம் மூச்சு பிரச்சனை ஏற்படும். அதாவது மூச்சு விட்டு வரும் நமக்கு. ரெண்டாவது காய்ச்சல் வரும், மூணாவது சளி, நாலாவது வயிற்று வலிக்கும், அஞ்சாவது தலைவலி, ஆறாவது இரும்பல். இது மீறி இந்த வைரஸ் உருமாறிட்டு இருக்கும். இந்த வைரஸோட பவர் என்னன்னா, ஒரு மனுஷனோட உடலிருந்து 10 பேருக்கு பரவும் திறன் அந்த வைரஸ் இருக்கிறது. இந்த வைரஸோட இனப்பெருக்கம் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வைரஸ் ஆனது அது எதன் மூலமாக இனப்பெருக்கம் எடுக்கணும், மனிதனோட உடல் உறுப்புகள் மூலமாக இனப்பெருக்கம் எடுக்கும். அது நுரையீரல் பகுதி மட்டும்தான் இந்த வைரஸ் என்ன பண்ண இனப்பெருக்கம் செய்யப்படும். இதை எப்படி சொன்னால், ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு ஆண் மகன் நிச்சயக்கு பெண் மகன் நிச்சயக்கு ரெண்டுமே இருக்குது. அதை உருமாறும் போது, அது சேரும்போது தனக்கு தேவையான உடலுக்கு எதிர்ப்பு சக்தி எடுத்துக்கொள்வோம். நம்ம உடலுக்கு எதிர்ப்பு சக்தி எடுத்து அதை இனப்பெருக்கமாக மாற்றி தன்னோட இருக்கக்கூடியது இந்த வைரஸ். இந்த வைரஸ் மனிதனுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தும் ஒரு வைரஸ். இந்த வைரஸ் ஆனது குழந்தைகளிலிருந்து முதியோருக்கு இந்த வைரஸ் கட்டாயம் பரவக்கூடியது. மற்ற எந்த ஒரு உயிரினமும் இது பரவாது. ஏன்னா இந்த வைரஸ் மனிதனால உருவாக்கப்பட வைரஸ் இல்லை, இயற்கையால் உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ். இது காலமாக உருவாக்கப்பட்ட ஒரு வைரஸ். இந்த வைரஸ் ஆனது மனிதனுக்கு மிகப்பெரிய ஆபத்து. எதிர்காலத்தை வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும், நிகழ்காலத்தை வாழக்கூடிய அனைத்து மனிதர்களும் இந்த கொரோனா வைரஸ் எந்த ஒரு சூழ்நிலையும் நிரந்தரமாக அழிக்க முடியாது. காரணம் என்ன, இந்த வைரஸ் ஆனது எப்படியானா மனிதன் உடலை இருக்கக்கூடியது. அது மனிதன் உடலை மட்டும்தான் அது வாழ முடியும். மற்ற ஒரு ஜீவராசி நிரந்தரமா அந்த வைரஸ் வாழ முடியாது. இந்த வைரஸ் ஆனது அதிகமாக வாழக்கூடிய ஒரே இடம் என்னன்னா மனிதன். அந்த மனிதன் தான் வாழ முடியும். இது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், முதிரையா இருக்கலாம், எதை வேணா ஆண்கள் இருக்கலாம். இது மனிதன் இனத்துக்கு தான் வாழ முடியும். வேற எந்த ஒரு இனத்துல வாழ முடியாது. இந்த வைரஸ் எங்க உருமாறினா, சீனா ஒரு இடத்துல, உகாம் ஒரு இடத்துல, அங்கு ஒரு வவ்வால் மூலமாக இயற்கையே உருவாக்கப்பட்டது. அங்கு இருந்து ஒரு நச்சுல உருவாக்கப்பட்டது இந்த வைரஸ். இந்த வைரஸ் அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அழிக்க முடியாது. எந்த ஒரு நாடா இருக்கட்டும், எந்த ஒரு சயின்டிஸ்டா இருக்கட்டும், இந்த வைரஸ் ஆனது எப்படியுமே அழிக்க முடியாது. எப்படி சூழ்நிலை அழிக்க முடியாது. இதை உருவாங்கினால சீனா ஒரு இடத்துல உருவாகி இங்க உலகத்தையே அட்டிப்படிக்க ஒரே வைரஸ் இந்த கொரோனா வைரஸ். இந்த வைரஸ் பொறுத்த வரைக்கும் இதில் அதிகமாக பாதிக்கப்படுவது சர்க்கரை கிரகங்கள் தான் முக்கால்வாசி பாதிக்கப்படும். இரண்டாவது உப்பு, இது மூணாவது கேன்சர். இது மூணுமே முக்கியமாக பாதிக்கக்கூடிய இடமாக இருக்கு இந்த வைரஸ். இந்த வைரஸ் அதிகமாக வளரக்கூடிய மனிதனோட உடலானது மினிமம் 20 நாட்களுக்குள்ளதான் இந்த வைரஸ் மனிதனுக்கு உடலை வளர முடியும். வேற எந்த ஒரு வைரஸும் வளராது அந்த இடத்துல 20-30 நாட்கள். இப்போ 20-30 நாட்கள் அந்த வைரஸ் வளர்ந்தா அந்த உடலானது மிகப்பெரிய பலமையாகும். முதல் அட்டாக் பண்றது கொரோனா வைரஸ் ஆனது என்ன பண்ணுன்னா, எதிர்ப்பு சக்தி தாக்குதலை ஏற்படுத்தும். எதிர்ப்பு சக்தி தாக்குதலை ஏற்படுத்திட்டு இரண்டாவது அது நுரையில தங்கறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்திக்கும். இந்த எதிர்ப்பு சக்தியும் நுரையீரலும் தங்கிச்சுன்னா அந்த வைரஸ் ஆனது அந்த ஒரு நச்சு உறுப்பு ஒன்று இருக்குது அந்த வைரஸுக்கு. அது பசை மீறி அந்த வைரஸ் உறுப்புல ஒன்று இருக்கும். அதனால நுரையீரல தாராளமா அது ஒட்டிக்கும். ஒரு வைரஸ் ஒன்று உருவாகிச்சுன்னா அதுல இருந்து இருண்டா பிரிஞ்சு இனப்பெருக்க சேரத்துக்கு
வாய்ப்பு தேடும். அந்த இனப்பெருக்கம் சேர்ந்துச்சுன்னா 1, 4, 5, 6, 7, 8 ஆயிரம், 10, 20 ஆகும். இந்த வைரஸ் ஆனது இது மூக்கு வழியே வெளியே வந்து மற்றவங்களுக்கு பரவக்கூடியது வாய்ப்பு அதிகம். ஏன்னா மற்ற எந்த ஒரு வைரஸும், இது கொரோனா வைரஸ் தவிர மற்ற எந்த ஒரு வைரஸும் காத்து மூலம் பரவாது. இது ஒரு வைரஸ் மட்டும் தான் காத்து மூலம் பரவக்கூடியது. ஈஸியா உடலை நுரையீரலுக்கு தங்கிடுது. இந்த தங்கத்தினால்தான் வைரஸ் என்பது கொரோனா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடியது. இந்த வைரஸை தடுக்க முடியும்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இயற்கையே உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய வைரஸ். இந்த வைரஸ் ஆனதை யாராலும் அழிக்க முடியாது. எந்த ஒரு சயின்டிஸ்டாலும் அழிக்க முடியாது. எந்த ஒரு சயின்டிஸ்டாலும் மருந்து கண்டுபிடிக்க முடியாது. இந்த வைரஸ் அழிக்கிறதுன்னு முடியாது. போக போக ஒரு இனப்பெருக்கமாக தான் எடுத்துக்கிட்டோம். இது உருமாறிக்கிட்டே தான் இருக்கு. இந்த வைரஸ் எப்படி சொல்லலாம், நாம மனுஷனா இருக்க முன்னாடி மனித குரங்கா இருந்தோம். அப்போ மனுஷனா மாறோம், கொஞ்சம் கொஞ்சமா மாறி அப்புறம் மனுஷன் மாரி நம்ம மாறிக்கிறோம். அதே மாரிதான் இந்த வைரஸ் என்ன கொரோனா ஆரம்பத்துல உருமாறிக்கிட்டே இருக்கும். இந்த உருமாற்றம் ஏற்பட அது ஒரு வைரஸ் ஆனது மிகப்பெரிய வலிமையான உருமாறிடும். அந்த வைரஸ் தான் கொரோனாவை மிகப்பெரிய மனித இனத்தை அழிக்க போகுது. இது எந்த நேரம் வேணா நடக்கலாம். எதிர்காலத்துல மிகப்பெரிய நோய் தொற்று எது ஏற்படுனா கொரோனா மட்டும்தான். இந்த கொரோனா என்பது ஒரு வைரஸ் ஆனது எதிர்கால மக்களே வேறொரு சாய்க்கக்கூடியது. அது யாராலும் மாற்ற முடியாது. இந்த எதிர்கால மக்கள் எப்படி வேறொரு சாய்க்குன்னா, இந்த வைரஸ் உருமாறிக்கிட்டே இருக்கும். எந்த இப்போ நிமோனியா வருது, எந்த உருமாறிக்கிட்டே இருக்குது. இந்த வைரஸ் உருமாற்றம் நிறுத்தாது. இந்த கொரோனா வைரஸ் எப்பயுமே உருமாற்றம் நிறுத்தாது. எப்பயுமே உருமாறிக்கிட்டே இருந்தால் மட்டும் இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் ஆனது அதிகமாக மக்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அதிகமாக மக்கள் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல பரவும். அந்த ஒரு இடத்துல பரவியோ எல்லா இடத்துல பரவக்கூடியது. இது ஒரு மிகப்பெரிய மனித இனத்தை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய வைரஸ். இது தொட்டு உண்ணி வைரஸ் சொல்லுவாங்க. இது தொட்டு உண்ணி வைரஸ் தான். இந்த வைரஸ் தொட்டு உண்ணி சொல்றாங்க. இந்த கொரோனா வைரஸ் அழிக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு கம்மி. எதிர்காலத்தை வாழ அனைத்தவரையும் இந்த கொரோனால ஒரு பாதிப்பாகத்தான் நம்ம வாழ முடியும். இந்த கொரோனா வைரஸ் ஆனதை மீண்டும் உருமாறிச்சுன்னா நாம் நினைக்கிறோம் மருந்து கண்டுபிடிப்போம், அது பண்ணலாம் இது பண்ணலாம். எவ்வளோ சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, எவ்வளோ விண்ணாராய்ச்சி துறை இருக்கிறாங்க, எவ்வளோ மருத்துவர் இருக்கிறாங்கன்னா அது முடியவே முடியாது. ஏன்னா இந்த வைரஸ் உருமாறது காரணமே இயற்கை. இனப்பெருக்கமும் பெருக்கிறது இல்லை, உருமாற்றத்துக்கு தான் இந்த வைரஸ் உருமாறிட்டு இருக்குது. நீ கேட்கலாம், என்னப்பா இனப்பெருக்கிறதுக்கு தான் இந்த வைரஸ் இருக்குது, இப்போ எல்லாத்துக்கிட்டும் பரவாது இல்லை, உடம்புலாம் பரவி எல்லாத்தையுமே அழிக்குது இல்லை கேட்கலாம். இல்லை, மனிதனை மிகப்பெரிய அழிவு கொண்டது இந்த ஒரு வைரஸ். இது உருமாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா கட்டாயம் எதிர்காலத்தை நம்ம வாழும்போது இன்னும் 2030 35 அந்த நாள் கொரோனா வைரஸால் 3/4 பேர் மனிதன் இறப்பை தேடுவாங்களால். இந்த வைரஸ் ஆனது மிகப்பெரிய அழிவு தரக்கூடிய ஒரு வைரஸ். இது யாராலும் மாற்ற முடியாது. இந்த வைரஸ் என்பது உலகமே அஞ்சிக்கூடிய வைரஸ் தான் இந்த வைரஸ் இருக்கு. இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா சரியாக தடுக்க முடியும்னா மக்கள் இழப்பு மட்டும் தான் சந்திப்பாங்க. எந்த ஒரு இறப்பும் மக்கள் சந்திக்க வாய்ப்பு இல்லை. கொரோனா ஒரு வைரஸ் ஆனது மிகப்பெரிய அழிவு கொடுக்க போகிற கொரோனா வைரஸ். இந்த நாட்டு கொரோனா வைரஸ் பற்றி யூடியூப் சேனல் நான் போடுவேன். கொரோனா எப்படி உருமாறியது, எந்த இடத்துல உருமாறும், எங்கெந்த அட்டாக் பண்ணுறோம் மனிதனை, அனைத்துமே இந்த கொரோனா வைரஸ் நான் போடுவேன். இதுக்கான வழிமுறை என்ன அத்தனையும் என் யூடியூப் சேனலில் கொரோனா வைரஸ் பற்றி நான் போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எப்போதும் கடவுளை வேண்டி தம் வாழ்நாள் எப்போதும் அன்பு செலுத்துங்க. பாய் பாய், see you. நான் ஒரு சிவபக்தன்.